பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல இன்னும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப முதல்ல இதை கேளுங்க. கொலம்பியா யூனிவர்சிட்டி ரிசர்ச் படி ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல ஆவரேஜா 2.4 லேக் பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இதுல 90% நானோ பிளாஸ்டிக்ஸ், அதாவது நம்ம பிளட்ல டைரக்டா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். சரி, கிளாஸ் பாட்டிலுக்கு மாறிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட். பிரெஞ்சு சேஃப்டி ஏஜென்சி ரிப்போர்ட் படி கிளாஸ் பாட்டில்ல பிளாஸ்டிக் பாட்டில்ஸை விட மைக்ரோ பிளாஸ்டிக் 5 டைம்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா மெட்டல் கேப்குள்ள இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கோட்டிங் ஸ்கிராச் ஆகி நம்ம ட்ரிங்க்ஸ்ல மிக்ஸ் ஆகுது. சிப்ஸ் கவர் உள்ள இருக்கிற அந்த ஷைனி லேயர் அலுமினியம் ஃபாயில் நினைப்பீங்க, ஆனால் வெறும் மெட்டலைஸ்டு பிளாஸ்டிக் ஃபிலிம் தான். டெட்ரா பேக் மில்க், பிஸ்கெட்ஸ், நார்மல் பால் பேக்கெட்னு எல்லாத்துலயுமே ஹிடன் பிளாஸ்டிக் லேயர்ஸ் இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னு தெரியுமா? ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பிரெயின்குள்ள 6.5 கிராம் பிளாஸ்டிக் இருக்கு. அதாவது உங்க தலைக்குள்ள லிட்டரலா ஒரு ஃபுல் டெபிட் கார்டு அளவுக்கு பிளாஸ்டிக் இருக்கு. இது நம்ம லிவர், கிட்னி, ஸ்டொமக்ல இன்ஃப்ளமேஷன் அண்ட் செல் டேமேஜ் மட்டும் பண்றது இல்லாம கேன்சர் வர ரிஸ்கையும் அதிகமாக்குது. ஆல்ரெடி இருக்க கேன்சர் டியூமர்ஸோட growth ஃபாஸ்ட் ஆகுதுன்னு நிறைய ஸ்டடிஸ்ல சொல்லியிருக்காங்க. நம்ம லிட்டரலா பிளாஸ்டிக்ல மூழ்கி இருக்கோம் மக்களே. ஆனா ரீசெண்டா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை எப்படி நம்ம பாடியில இருந்து வெளியே அனுப்புறதுன்னு ரிசர்ச்சர்ஸ் ஒரு சூப்பரான வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தின டீட்டெயில்டா ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன்.